ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் டூலில் இருக்கின்ற ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் 21வது கேள்வி, தரப்பட்ட சுற்றில் மின்கலங்களினால் வழங்கப்படும் மின்னோட்டம் யாது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னதான் கரண்ட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க, எவ்வளவு கரண்ட் போகுது இந்த பேட்டரியால் கொடுக்கப்படுற கரண்ட். ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம், நாங்கள் கரண்ட்டை காண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னது? Vs equals to IR. ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை, Vs equals to IR இதில் பயன்படுத்தலாம். V எங்களுக்கு தெரியும் எவ்வளவு, 6 வோல்ட்னு படத்திலேயே தந்திருக்காங்க, சுற்றிலேயே தந்திருக்காங்க, 6 வோல்டேஜ் பேட்டரி. ஸோ இந்த பியை கண்டாச்சு, 6 வோல்டேஜ் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்த வேலை என்ன? Vs equals to IR இல்லை, V தெரியும்னா அடுத்த வேலை என்ன? ஐயை காணணும். ஸோ இப்போ அதுக்கு முதல் என்னத்தை காணணும்? R எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஆறுனா என்ன? விளையுள் தடை, தடை ரெசிஸ்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுல என்ன நடந்திருக்கு? இதுல 3 தடைகள் இருக்கு, 3 இருக்கு. ஸோ 3க்கும் என்ன செய்யணும்? இப்ப விளையுள்ள கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயினான போய். ஏன் விளையுள் தடையை பாவிக்கணும்? 2 ஓம டிரெக்டா பாவிக்கல. ரீசன் என்னன்னா, இப்ப நாங்க V=IR எங்க பயன்படுத்துறோம்? இந்த ஃபுல் சுற்றுக்கு பயன்படுத்துறோம். இந்த முழு சுற்றுக்கு நான் சேர்த்துதான் V7IR பயன்படுத்துறேன். ஆகவே என்ன செய்யணும்? மொத்த வோல்டேஜ் தெரியும், 6 வோல்ட் தான் பேட்டரியே கொடுக்குது டோட்டலாவே. ஆனா மொத்த தடையை நாங்க 4-4-2 டிரெக்டா போடல. அது என்ன? சமாந்திரமா தடையினா சமாந்திரமா 2 தடையை வச்சோம்னா விளையுள் தடை எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியும், வேறு மாதிரி தான் வரப்போகுது, கூட்டுறது இல்லை. ஸோ அதுகள் ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்யணும்? 6 கண்டுபிடிக்கணும், விளையுள் தடையை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றோட பார்க்கணும். இப்போ 3 தடைகள் இருக்கு. ஸோ ஒன்றொண்டா நாங்க பார்த்துப்போம். இப்போ இதுல 4 ஓம் இருக்கு, இதுல 4 ஓம், 2 சமாந்திரமாக இருக்கு. ஸோ இது 2க்கும் விளைவுல நாங்க என்னத்தை பாவிக்கலாம்? ஸோ அதை எப்படி காண்றது? சமாந்திரமா இருந்த எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், என்னது? 1/r is equals to 1/r1 plus 1/r2. ஸோ இதுல என்னது? ரெண்டுமே ஈஸி. என்னது? ரெண்டுமே 4. ஸோ 1/4 சக 1/4. இது ஒரு ஈக்குவேஷன். 1/r is equals to 1/r1 plus 1/r2. ரெண்டு R1 R2 ரெண்டு தடைகள் சமாந்திரமா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை பாவிச்சு விளையுள் தடை கேபிட்டல் ஆர கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்? இதை சுருக்கணும். சுருக்கினீங்கன்னா வரப்போகுது 2/4 வரும். ஸோ இதை கொண்டு போய் போடுறது இல்லை, இதை சுருக்கினீங்கன்னா ½ வரும், 1/2. ஸோ இப்போ பெரும்பாலானவர்கள் செய்கிற பிள்ளை என்னன்னா, நானும் அந்த பிள்ளையை சின்னல விட்டுருக்கேன். என்ன நடக்கும்னா, இப்போ அவசரத்தில் என்ன செய்வோம்? ஆறுக்கு பதிலாக ½ கொண்டு போய் போட்டுருவோம், 0.5. இப்போ இதுல என்ன கண்டிருக்கோம்? 1/6 நாங்கள் கண்டிருக்கோம். என்னது? 1/2க்கு ஈக்குவல். ஸோ ஆறு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாபா. இதை தலைகீழா மாத்தணும். ஸோ மாத்தின என்ன வரும்? 2. ஸோ இது விளையுள் 2 ஓம். ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிடும் என்ன? இந்த 4 ஓம், இந்த 4 ஓம், இது ரெண்டுனையும் விளையில் கண்டுபிடிச்சிடும். ஸோ விளையில் என்ன? இந்த 2 தடைக்கு பதிலாக நான் டிரெக்டாவே இதுல 2 ஓமை பயன்படுத்தலாம். அதைத்தான் நாங்கள் விளையில் தடைன்னு சொல்லுவோம். அதாவது ஏனி அந்த 2 தடையும் இருந்து செய்யற வேலையை இவர் தனியால இருந்து செய்திருவார். அதாவது இந்த 4 ஓம் 2 நாங்க வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த 2 ஓம் வேற போட்டு விட்டாலே வேலை முடிச்சு, அவ்வளவுதான் மீனிங். ஸோ இப்போ இந்த 2 ஓம் கண்டுபிடிச்சோம். இதோட விட்டா சரியா? இல்ல. ஏன்? இன்னொரு ஆள் இருக்கிறார், 3வது ஆள். ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த 2 ஓமுக்கும் இந்த 2 ஓமுக்கும் விளைவில் தடை பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம்? அது ரெண்டும் எப்படி இருக்கு? தொடரா இருக்கு. இவ்வாறு வர கரண்ட் ஃபுல்லா இதுக்குள்ளாலையும் போற. ஸோ ரெண்டும் என்னது? தொடரா இருக்கிற. ஸோ டிரெக்டா என்ன செய்யணும்? தொடரா இருந்தா தடைகள் சம விளைவு தடை கண்டதுக்கு கூட்டணும். ஸோ 2 சக 2 மொத்த தடை எவ்வளவா வரும்? 4 ஓம் தான் விளைவில் தடை. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் V=IR. V தெரியும் எவ்வளவு? 6 இருக்க போகுது, 6 வோல்டேஜ். I தெரியாது, காணணும். R 4. ஸோ பிரதிட்டீங்கன்னா என்ன வரும்? I=6/4 வரப்போகுது. இந்த வோல்டேஜ் ஓவர் ரெசிஸ்டன்ஸ் V/R. ஸோ 6/4 வரும். ஸோ அதை சுருக்கினா 1.5 ஆம்பியர்னு வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் விளையில் தடை காண்றதுதான் இதுல மெயினா டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வியை இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். தரப்பட்ட உருவானது XY என்னும் இரு பொருட்களின் இயக்கங்களுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவினை காட்டுகிறது. ஸோ 2 பொருள் XY 2 பொருளுக்கான இயக்கங்களுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை காட்டுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா நோட் பண்ணணும். என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தந்திருக்காங்க. அவசரத்துல என்ன, இப்போ நாங்க கணக்கு கிராஃப் படிச்சிருக்கோம், வேக நேர வரைவுன்னு படிச்சிருக்கோம், கதி நேர வரைவு.
ஸோ இதுகளோட போய் கன்ஃபியூஸ் பண்றது இல்லை. இடப்பெயர்ச்சி நேர கிராஃப், வெலோசிட்டி டைம் கிராஃப் தரல, என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் தந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை கவனமா நோட் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்போ 2 பொருளுடைய இயக்கத்தை தந்திருக்கு. ஸோ முதலாவது விடயத்தை பார்ப்போம். 6ஆம் செகண்டில் இரு பொருட்களின் வேகங்களும் சமனாகும். ஸோ எப்படி நாங்க சொல்லலாம்? 6வது செகண்ட்ல ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று முட்டுது, ரெண்டுமே சந்திக்குது, எக்ஸும் சந்திக்குது, வையும் ஒரே புள்ளியிலே சந்திக்குது. ஸோ என்ன நடக்குது? ஒரே புள்ளியில சந்திக்கிறனால வேகம் சமன் தந்திருக்கு. உண்மையிலேயே அதுல வேகமா வந்திருக்கணும். சமன் தான். எது சமனா இருக்க போகுது? இடப்பெயர்ச்சி தான் சமனாக இருக்க போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சமனாக இருக்க போகுது. என்ன இந்த கிராஃப் வந்து வெலோசிட்டி டைம் கிராஃப் இல்ல, வேக நேர வரைவு தரல. அவன் என்ன தந்திருக்கான்? இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் தந்திருக்கான். ஸோ 6வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? எக்ஸும் எவ்வளவு இடப்பெயர்ச்சி? 30 மீட்டர் தான். வையும் என்னவா இருக்க போறார்? 30 மீட்டர் தான். ஸோ 2 பேரும் இடப்பெயர்ச்சிகள் தான் சமன், வேகம் சமன் இல்ல. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல வேகத்தை நாங்க எப்படி பார்ப்போம்? இது இந்த படித்திறனை தான் பார்ப்போம். ஸோ இப்படி சரிவு கூடவா இருந்துச்சுன்னா வேகம் கூட. படித்திறன்டா இந்த சாய்வையை நீங்க சொல்லலாம். சாய்வு கூட கூட படித்திறன் கூட. ஸோ இடப்பெயர்ச்சி நேர வரைவு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல கிரேடியன்ட், அதாவது படித்திறன் தான் என்னத்தை தரும்? வேகத்தை தரும். ஸோ இப்போ அடுத்து 2வது பார்ப்போம். 4ஆம் செகண்டின் பின்னர் இரு பொருட்களினது இடப்பெயர்ச்சிகள் சமன் எடுத்து தந்திருக்கான். ஸோ 4வது செகண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் என்னது? இது 4வது செகண்ட். ஸோ இப்போ பாருங்க பார்ப்போம். 4வது செகண்ட்ல வையின் இடப்பெயர்ச்சி என்னவா இருக்குது? 20ஆ இருக்குது. இதுதான் எக்ஸ். எக்ஸின் இடப்பெயர்ச்சி என்னவா இருக்க போகுது 4வது செகண்ட்ல? வேற என்ன 28 கிட்ட வருது, மேலே வருது. ஸோ ரெண்டும் சமனா இல்ல. ஸோ அதுவும் 3வது பார்ப்போம். 6வது செகண்ட்களின் பின்னர் இரு பொருட்களும் சென்ற தூரங்களும் சமனாகும்னு தந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது சரிமா இருக்கேன். இப்ப 6வது செகண்ட்ல பார்த்தோம்னா ரெண்டுலயுமே என்னது? இடப்பெயர்ச்சிகள் சமனாதான் இருக்கு. இடப்பெயர்ச்சியில என்ன? கிட்டத்தட்ட தூரம் தான். இடப்பெயர்ச்சிக்கு திசை இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர கிட்டத்தட்ட பருமனை பாத்தீங்கன்னா தூரத்தை தான் தரப்போகுது. ஸோ ரெண்டும் இடப்பெயர்ச்சிகள் சமனா இருக்கிறதுனால 6ஆம் செகண்ட்ல தூரம் சமனா இருக்கலாம். 30 மீட்டர் தான் 2 பேரும். ஸோ அடுத்ததையும் பார்ப்போம். ஒரு 4வது பொருள் வையினது வேகம் பொருள் எக்ஸ் என்ற வேகத்திலும் அதிகம் தந்திருக்கு. ஸோ பொருள் வையினது வேகம் வரணும். ஸோ பொருள் வையினது வேகம் பொருள் எக்ஸ் வேகத்திலும் அதிகம் தந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது என்னது? சாய்வு கூடிச்சுண்டா, அதாவது ஒரு டைம் கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்தா அதுல வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்டா அதுன்னு படித்திறன் படிச்சிருக்கீங்க. படித்திறனை ஈஸியா பாக்குறதுக்கு என்னது? கணிக்கணுமா? இல்ல. படித்திறனை ஈஸியா பார்க்கலாம். அப்படி சாய்வை பாருங்க. சாய்வுன்னு என்ன? ஸ்லோப். இப்படி ஸ்லோப் கூடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியலாம். ஸ்லோப் கூட கூட எதுக்கு ஸ்லோப் கூட? இதா ஸ்லோப் கூடவா இருக்க போகுது. இதுதான் சாய்வு கூடவா இருக்கு. இடையில இருந்து பாத்தீங்கன்னா ஆகு கூடின சாய்வா இருக்கு. இது சாய்வு கொஞ்சம் குறைவு. அதை விட இப்படி இருந்தா இன்னும் சாய்வு குறைவு. ஸோ இப்படி சாய்வு கூடிச்சுண்டா சாய்வு கூட கூட படித்திறன் கூடும். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த y கோடு பாத்தீங்கன்னா நல்ல சரிவா இருக்கா? எக்ஸ் கோடு நல்ல சாய்வோடு இருக்கா? சொல்லலாமே என்னது? y கோடு தான் சாய்வு கூட இருக்கு. இப்படி இருக்கு. எக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ சாய்வு கூடி நான் படித்திறன் கூடும். ஸோ y-க்கு தான் படித்திறன் கூடும். ஸோ y-க்கு படித்திறன் கூட எதுல வேகம் கூட? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல கிரேடியன்ட் தான் என்னது? வேகம். ஸோ படித்திறன் கூடிச்சுன்னா வேகம் கூடவா இருக்கும். ஸோ y-க்கு தான் வேகம் கூடவா இருக்கும். ஸோ அந்த குற்றுப்புல. ஸோ இதுல வந்து நீங்க வேகத்தை காணாம இப்படி காண்றேன்னு தான் சொல்லிடுறேன். கிராஃபை பார்த்தே நீங்க சொல்லாம இப்படி சாய்வை பாருங்க. படித்திறனை கணிக்காம சாய்வும் படித்திறனும் ஒன்று கிட்டத்தட்ட. ஸோ சாய்வு கூட கூட ஒரு லைன் என்ன சாய்வு கூடுதுன்னா நீங்க என்ன சொல்லலாம்? டிரெக்டாவே படித்திறன் அதுக்கு கூடன்னு சொல்லிடலாம். ஸோ இதை நீங்க டிரெக்டா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் இப்ப பார்ப்போம். தரப்பட்ட விடை தொகுதிகளில் எண்ணிக்கணியங்களை மாத்திரம் கொண்ட தொகுதியை கேட்டிருக்கு. ஸ்கேல் குவான்டிட்டிஸை கேட்டிருக்கு. எண்ணிக்கணியங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன? எண்ணிக்கணியத்துல பருமன் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ முதல்ல அது விடையை பார்ப்போம். வேர்க்கும் வேலையும் ஏர் மூட்டும் ஆக்சலரேஷன் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேர்க்கும் தெரியும். தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வேலை ஒரு எண்ணிக்கணியம், ஸ்கேல குவான்டிட்டி. ஆனா ஆக்சலரேஷன் ஏர் மூடுதல் என்ன? எண்ணிக்கணியம், காவிக்கணியம். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதலாவது அவன் கேட்டது என்னது? எண்ணிக்கணியங்கள் மாத்திரம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ முதலாவது பிள்ளை என்ன? ஆக்சலரேஷன் என்னது? ஸ்கேல குவான்டிட்டி இல்ல, என்னது? ஒரு வெக்டர், காவி. ஏன்னா திசை இருக்கு. ஸோ இப்ப 2வது பார்ப்போம்.
சக்தியும் வலுவும். சக்தி எனர்ஜிக்கு என்னது கட்டாயம் எங்களுக்கு தெரியும், வேலை, சக்தி, வலு. இந்த மூன்றுக்குமே தெரிஞ்சிருக்க முக்கியமான விஷயம் திசை இல்லை. ஆகவே அவை எல்லாமே என்னது எண்ணிக்கணியம், ஸ்கேல குவான்டிட்டி தான். சோ ரெண்டாவது ஆன்சர் சரி. ஏன் சக்தியும் வலுவும் தந்திருக்காங்க, ரெண்டுமே என்ன எண்ணிக்கணியங்கள் தான். மூன்றாவது பார்ப்போம், சக்தியும் நிறையும். சக்தி எங்களுக்கு தெரியும் என்னது ஒரு எண்ணிக்கணியம். நிறைனா என்ன? நிறைனா வெயிட். வெயிட்னா என்ன? ஒரு விசை, புவியால கொடுக்கிறது நிறை, புவியீர்ப்பு விசை. சோ இது என்னது ஒரு போர்ஸ். விசை வந்து என்னது எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? காவிக்கணியம். சோ விசை காவிக்கணியம் தான். நிறையும் என்னவா இருக்கணும்? காவிக்கணியமா தான் இருக்க போறது. என்ன விசைதான் நிறை ஒரு விசை. சோ மூன்றாவது கூற்று வராது, மூன்றாவது விட. நாலாவது பார்த்தோம்னா இடப்பெயர்ச்சியும் அமுக்கமும் தந்திருக்கு. சோ முதலாவது பிழைச்சிட்டு என்னது இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்திருக்கான். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ஒரு வெக்டர், திசை இருக்கு. சோ அது வராது. ஆனா அமுக்கம் உண்மையிலே செய்ய, அமுக்கம் என்னது ஒரு எண்ணிக்கணியம். பிரஷர் வந்து ஒரு எண்ணிக்கணியம், ஸ்கேல் குவான்டிட்டி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் கேட்டது ரெண்டுமே எண்ணிக்கணியமா இருக்கணும். ஆகவே எத்தனையாவது விடையா இருக்க போகுது? செகண்ட் ஆன்சராக இருக்க போகுது. சோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இரு இசை வாத்தியங்களால் இசைக்கப்பட்ட ஒரே இசை சூரத்தை வேறு பிரித்து அறிய உதவும் ஒளியின் சிறப்பியல்பு. என்ன தாரானா, ரெண்டு இசை வாத்தியங்களால என்ன செய்யறான்? ஒரே இசை சூரத்தை வாசிக்கிறாங்களா? ரெண்டு வேறுபட்ட இசை வாத்தியங்கள், ஆனா என்ன செய்யறாங்க? ஒரே இசை சூரத்தை வாசிக்கிறாங்க, ஒரே நோட்டை வாசிக்கிறாங்களா? அதை வேறு பிரித்து அறிகிறதுக்கு உதவுற அந்த ஒளியின் பண்பு என்ன? ஸோ ஒளியின் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் படிச்சிருந்தோம், 4 வகை படிச்சிருந்தோம். ஸோ அதுல வந்து கேட்கிறான், ஒரே நோட்டேஷன், ஒரே நோட்டை வாசிக்கும் போது இது வயலின், இல்லாட்டி இது ஒரு கிட்டார், இது கிட்டார், இது பியானோ, அப்படி ரெண்டு இவங்களால வித்தியாசமா அறியக்கூடியதா இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கணும். என்ன? ஒளியின் பண்பு. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ஒளியின் பண்பு. ஒரே நோட்டை வாசிச்சாலும் எங்களால ரெண்டும் வேறு வேறு என்று கண்டுபிடிக்கல. அதுதான் ஒளியின் பண்பு. சரி, அப்ப அடுத்தது பார்ப்போம், உறப்புனா என்ன? லவுட்னஸ். உறப்புனா என்ன? சோ உறப்புனா என்னன்னா அதுல இருக்கிற அந்த அலையினுடைய வீச்சை தான், அதாவது சப்த அளவு, சத்தத்தின் அளவு. இந்த சத்தத்தின் அளவு கூடிச்சுன்னா உறப்பு கூடன்னு சொல்லுவோம். சோ இதையே அந்த ஒளி அலையில கேட்டாங்கடா, சவுண்ட் வேவ்ல அந்த உறப்பை எது ரிப்ரசென்ட் பண்ண போகுது? ஆம்ப்ளிடியூட், வீச்சம் தான் ரிப்ரசென்ட் பண்ணும். சோ மூன்றாவது மீடுரன் தந்திருக்காங்க, ஃப்ரீக்வன்சி. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? இதுல ஒளியின் சிறப்பியல்பு என்ன? சுருதி தான் வரும். அந்த சுருதி வந்து ஒரு சவுண்ட் வேவ்ல, ஒளி அலையில எப்படி காட்டுவோம்டா? மீடுரனை வச்சு சொல்லுவோம், விளங்கப்படுத்துவோம். இதுகளும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான சிறப்பியல்பு என்ன? பண்பு, உறப்பு, சுருதி. சோ பண்பை இதை வச்சு வகை குறிப்போம். அந்த ஒளி அலையில, ஒளி அலையை நாங்க கீறினோம்னா ஒளி அலை எப்படி வருதுன்னு வைப்போம். பண்பை இதை வச்சு வகை குறிப்போம்னா இது என்ன? வடிவத்தை வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடிவம் வேற மாதிரியான ஒரு வடிவம் வருதுன்னு வைப்போம். இப்படி வருது, இது ஒரு ஷேப்பாக வருதுன்னு வைப்போம். இது சீரான வடிவம் இல்லை, இப்படி வருதுன்னா வடிவம் வேறு. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்? ஒளியின் வடிவம், அலையின் வடிவம் மாறிச்சுன்னா ஒளியின் பண்பு மாறும்னு சொல்லுவோம். அதாவது வேற வேற பாத்தியங்களா இருக்கு. அடுத்தது ஒளியின் உறப்புன்னா என்னது? அலையில எதுல தங்கி இருக்க போகுது? வீச்சத்துல தங்கி இருக்குன்னு சொல்லுவோம். வீச்சம்னா என்ன? இந்த மட்டத்தில் இருந்தாலும் உயரம். இப்ப உதாரணமா இதே கிராஃப்ல இருக்கணும்னா இவ்வாறு ஒரு வருதுன்னா, வேற வீச்சத்துல வருதுன்னா இதுதான் அந்த மீனிங். இப்படி வருதுன்னா எதுக்கு வீச்சம் கூட? இந்த கிராஃப்க்கு தான் வீச்சம் கூட, இந்த அலைக்கு தான். ஸோ இந்த இடத்துல வீச்சம் கூடிச்சுன்னா என்ன நடக்கும்? உறப்பு கூடன்னு சொல்லுவோம். அடுத்தது சுருதி. ஸ்ருதிண்டா ஃப்ரீக்வன்சி, மீடுரன்ல தங்கி இருக்கு. மீடுரன் கூடிச்சுண்டா ஸ்ருதி கூடும். ஸோ மீடுரன் என்னது? இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அலை உருவாறதுக்கு எடுத்த நேரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நாங்க அலைவு காலம் சொல்லுவோம். ஒரு அலை உருவாறதுக்கு எடுத்த காலம். இதையே மாத்தி சொன்னீங்கடா, ஓரலகு நேரத்துல உருவான அலைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா 1 செகண்ட்ல உருவான அலை வந்து 2டா, அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? 2 ஹெர்ட்ஸ், அதாவது மீடுரன் சொல்லுவோம். 1 செகண்ட்ல இவ்வளவு அலை வந்திருக்கு, அதுக்குத்தான் நாங்க மீடுரன் சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில தான் இந்த ஸ்ருதி தங்கி இருக்கணும். இதுகள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
பின்வரும் சந்தர்ப்பங்களில் சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படும் சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கு. அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸை பத்தி கேட்டிருக்கு. எந்த இடத்துல அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கு, சமநிலைப்படுத்தப்படாத விசைன்னு கேட்டிருக்கு. முதலாவது தந்திருக்கு மேசை ஒன்றில் ஓய்வில் உள்ள பொருள். ஒரு மேசையில ஒரு பொருள் ஓய்வுல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குதுன்னா என்ன மீனிங்? ஒரு பொருள் ஓய்வுல இருக்குன்னா கட்டாயமா அவருக்கு என்ன நடக்கும்? சமநிலைப்படுத்தப்பட்ட விசை இருக்கு, பேலன்ஸ்டா ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா தான் அந்த பொருள் ஓய்வுல இருக்கு. இதைதான் நியூட்டன் முதலாம் விதியில சொல்ற. சோ என்னென்ன விசை இருந்திருக்கு? வெயிட் இருந்திருக்கு, அதுக்கு சமனா மருதாக்கம், செவ்வன் மருதாக்கம் இருந்திருக்கு. ஸோ கட்டாயமா ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி ஓய்வுல இருந்திருக்கு. ஸோ சமநிலைப்படுத்தப்பட்ட விசை, நியூட்டன் முதலாம் விதி என்ன சொல்லுது? சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படும் வரைக்கும் ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும். அதே மாதிரி இயங்கிட்டு இருக்க பொருள் சீரான வேகத்தோட இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப அடுத்தது பாருங்க, இழையில் கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டுள்ள ஒரு பந்தானது நிலையாக இருத்தல். ஸோ இதுலயும் என்ன நடந்திருக்கு? ஒரு பந்தை என்ன செய்யறாங்க? கட்டி வச்சிருக்காங்க, அது பிக்ஸ்டா நிக்குது, அப்படி நிலையாவே நிக்குது, ஓய்வுல நிக்குது. ஸோ ஓய்வுல இருக்குண்டாவே என்னது? சமநிலைப்படுத்தப்பட்ட விசை, பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப அடுத்தது பார்ப்போம். மேல் நோக்கி நிலை குத்தாக எறியப்பட்ட பொருள் ஒன்றின் இயக்கம். ஸோ மேல் நோக்கி எரிஞ்சோம்னா யோசிச்சு பாருங்க. மேல் நோக்கி நான் வீசிட்டேன், வீசின பிறகு என்ன நடக்கும்? இவட்ட வேகம் சீரா இருக்குமா? இல்ல. என்ன நடக்கும்? வேகம் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன? சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்படுற மட்டும்தான் இயங்குகின்ற பொருள் சீரான வேகத்துல போகும். ஆனா இதுல என்ன நடந்திருக்கு? வேகம் மாறிட்டே இருக்கு. ஸோ வேகம் மாறுதுன்னு என்ன நடந்திருக்கு? சமநிலைப்படுத்தப்படாத விசை தொழிற்பட்டு இருக்கு, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். மூன்றாவது என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். இதுல வெயிட் இருந்திருக்கு. நீங்க வீசின பிறகு என்ன நடக்க போகுது? நிறைந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு, வெயிட் என்ற ஃபோர்ஸ் இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஆகவேதான் அதை சமநிலைப்படுத்தப்படாத விசைன்னு சொல்ல போறோம். ஸோ அடுத்தது பார்ப்போம். நாலாவது, நேரான பாதை ஒன்றில் மாறாபத்தோட பயணிக்கிற பொருள் ஒன்றை இயக்கம். ஸோ ஒரு நேரான பாதையில மாறாபத்தோட போகுதுன்னு என்னது? விளைவு விசை தேவையா? இல்ல. ஒரு சீரான வேகம், யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தேவை இல்லை, அதாவது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் தேவை இல்லை. இப்ப கேட்டது என்னது? அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் தொழிற்படுறதான் கேட்டிருக்கா. ஸோ தொழிற்படுறது எத்தனையாவது இருக்க போகுது? தேர்ட் ஆன்சரா தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியா 5 வினாக்களை பார்த்திருந்தோம் டிஸ்கஷனை. ஸோ அடுத்த வீடியோல தொடர்ச்சியா மெட்டீரியல் வினாக்களுக்கான விடைகள் டிஸ்கஷனை பார்ப்போம். தேங்க்யூ.